ஹலோ ஆல், வணக்கம். இன்னைக்கு டே 9 கிளாஸ்க்கு வந்திருக்கோம். ஓகே, ஸோ இந்த கிளாஸில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா 12 டென்சஸ், 12 டென்சஸ்னா என்ன அப்படின்றத பார்க்கலாம். டென்சஸ் அப்படின்றது ஒன்றும் இல்லை, அது காலங்கள் பற்றியது. காலங்கள்னா தெரியும் இல்லையா? ப்ரெசன்ட், இப்போ இருக்கிற காலம், நிகழ்காலம், எதிர்காலம், நடந்து முடிந்த காலம் சொல்லிட்டு 3 விதமாக காலங்களை பிரிக்கிறோம் இல்லையா? ஸோ அந்த காலங்கள் தான் நம்ம வந்து டென்சஸ் அப்படின்னு சொல்லுவோம். இந்த டென்சஸில் 4 ஆஸ்பெக்ட்ஸ் இருக்குது. ஒன்று சிம்பிள் சொல்லுவோம், இன்னொன்று வந்து கண்டினியூஸ் காலம், இன்னொன்று பர்ஃபெக்ட், இன்னொன்று பர்ஃபெக்ட் கண்டினியூஸ். ஓகே, இந்த 4 ஆஸ்பெக்ட்ஸாக இருக்குது. இந்த 4 ஆஸ்பெக்ட்ஸ்லேயும் 3 காலங்களாக நம்ம வந்து பிரித்து இந்த இதில் பார்க்க போகிறோம். ஆக மொத்தம் 12 டென்சஸ் வந்து இருக்குது. என்னென்னன்றதை பார்க்கலாம். ஸோ ஃபர்ஸ்ட் டென்ஸ் பார்த்தீங்கன்னா சிம்பிள் டென்ஸ். இந்த சிம்பிள் டென்ஸுக்கு 3 குழந்தைங்க இருக்குது. ஒன்று சிம்பிள் ப்ரெசன்ட், இன்னொன்று சிம்பிள் பாஸ்ட், இன்னொன்று சிம்பிள் ஃபியூச்சர். ஸோ சிம்பிள் ப்ரெசன்ட்னா என்ன உங்கள் எல்லாருக்குமே தெரியும் இல்லையா? சப்ஜெக்டோ ஒரு பேஸ் வர்போ இருக்கும், அதுதான் வந்து சிம்பிள் ப்ரெசன்ட். எக்ஸாம்பிள் என்ன? ஐ ஸ்பீக். இப்போ நீங்கள் இப்போ கேட்குறீங்க, என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? ஐ ஸ்பீக், நான் பேசுகிறேன். ஐ ஸ்பீக்னா என்ன? நான் பேசுகிறேன், நான் பேசுகிறேன். இப்போ நடக்கிறத சொல்கிறது. தென் சிம்பிள் பாஸ்ட். சிம்பிள் பாஸ்ட்னா என்ன? சப்ஜெக்ட் ப்ளஸ் அதே மாதிரி V2 வர்பு. V2 வர்புனா என்ன? நம்ம ஆல்ரெடி படித்தோம் இல்லையா? பாஸ்ட் வந்து சொல்லக்கூடிய வர்பு. ஸ்பீக்குக்கு பாஸ்ட் என்ன? ஐ ஸ்போக். V2 வர்பு என்ன? ஐ ஸ்போக். அப்படின்னா என்ன அர்த்தம்? நான் பேசினேன். ஓகேவா? நான் பேசினேன். என்னைக்கு? நேற்று பேசியிருக்கலாம், இல்லை 6 மாதத்துக்கு முன்னாடி பேசியிருக்கலாம். ஸோ நான் பேசினேன், முடிந்து போன காலம். நெக்ஸ்ட் வந்து என்னன்னா சிம்பிள் ஃபியூச்சர். ஃபியூச்சர்னா தெரியும், எதிர்காலம், நடக்க போகிறத பற்றி நம்ம பேச போகிறோம். அதுக்கு என்ன பண்ணுறோம்? சப்ஜெக்ட் ப்ளஸ் வில் ப்ளஸ் பேஸ் வர்ப். சப்ஜெக்ட்டுக்கு நடுப்புற என்ன ஆட் பண்ணுறோம்? வில்ன்றதை ஆட் பண்ணுறோம். பார்ப்போமா? ஐ வில் ஸ்பீக். ஓகேவா? அப்படின்னா என்ன அர்த்தம்? நான் பேசுவேன், நான் பேசுவேன் அப்படின்னு அர்த்தம். ஓகேவா? எப்பன்னு தெரியல, இது வரைக்கும் பேசல, மேபி நாளை கூட நீங்கள் பேசலாம். ஸோ நான் பேசுவேன். இதுதான் வந்து சிம்பிள் டென்ஸோட 3 கிளாசிஃபிகேஷன். ஓகே, ஸோ சிம்பிள் ப்ரெசன்ட்னா என்ன? ஐ ஸ்பீக், நான் பேசுகிறேன், நான் பேசுகிறேன். இப்போ நடந்துகிட்டு இருக்கு, நான் பேசுகிறேன். ஸோ இட் இஸ் அ சிம்பிள் ப்ரெசன்ட். நான் பேசினேன், முடிஞ்சு போச்சு இல்லையா? முடிஞ்சு போயிட்டு. ஸோ சிம்பிள் ப்ரெசன்ட். நான் பாஸ்ட், நான் பேசினேன், பேச போகிறேன், அதாவது நான் இனிமேல் தான் பேசணும் இல்லையா? ஸோ ஃபியூச்சர், சிம்பிள் ஃபியூச்சர், நான் பேசுவேன். சப்ஜெக்ட் அந்த பேஸ் வர்ப். இங்கே மட்டும் சப்ஜெக்ட் ப்ளஸ் V2 வர்ப். இதுதான் வந்து சிம்பிள் டென்ஸ். அடுத்த ஆஸ்பெக்ட் பாருங்க, கண்டினியூஸ். 3 பார்த்துட்டோம் இல்லையா? இப்போ அடுத்த 3 பாருங்க. ப்ரெசன்ட் கண்டினியூஸ், பாஸ்ட் கண்டினியூஸ், ஃபியூச்சர் கண்டினியூஸ். கண்டினியூஸ்னா தெரியும், ஒரு விஷயம் நடந்து கொண்டே இருக்கிறது, நடந்துக்கிட்டே இருக்கிறது. புரியுதா? ஒரு காரியம் நடந்து கொண்டு இருக்கும்போது கொண்டுகிட்டு இருக்கு அப்படின்னா நம்ம என்ன யூஸ் பண்ணுவோம்? கொண்டு கிட்டுன்னு வந்துச்சுனாவே கண்டிப்பா இட் இஸ் அ கண்டினியூஸ் திங் அப்படின்னு அர்த்தம் இல்லையா? ஸோ ப்ரெசன்ட் கண்டினியூஸ்னா என்ன அப்படின்னு பார்ப்போம். சப்ஜெக்ட் இருக்கும், ஆம் யூஸ் பண்ணலாம். சப்ஜெக்ட் பக்கத்தில் ஆம் எதுக்கு யூஸ் பண்ணுவோம்? ஐ அப்படின்ற சப்ஜெக்ட்டுக்கு யூஸ் பண்ணுவோம். நெக்ஸ்ட் இஸ் வந்து எதுக்கு யூஸ் பண்ணுவோம்? ஹீ ஷீ இட் அப்படின்றதுக்கு யூஸ் பண்ணுவோம். ஆர் எதுக்கு யூஸ் பண்ணுவோம்? ப்ளூரலுக்கு, யூ வி தே அவங்களுக்கு ஆர் யூஸ் பண்ணுவோம். ப்ளஸ் V4 வர்பை யூஸ் பண்ணோம். V4 வர்ப்னா என்ன? நத்திங். V1 வர்பு இருக்கு இல்லையா? பேஸ் வர்பு, அது கூட ஒரு ஐஎன்ஜி வந்து ஆட் பண்ணிக்கணும். அதுதான் வந்து ப்ரெசன்ட் கண்டினியூஸ். பேஸ் வர்போட ஒரு ஐஎன்ஜி வந்து ஆட் பண்ணுறோம். எக்ஸாம்பிள் பாருங்க, ஐ எம் ஸ்பீக்கிங். ஐ எம் ஸ்பீக்ன்ற வர்போட ஐஎன்ஜி சேர்க்கிறோம். ஐ எம் ஸ்பீக்கிங் அப்படின்னா என்ன அர்த்தம்? நான் பேசிக்கொண்டு இருக்கிறேன் அப்படின்னா நான் கொண்டு வருதா? ஸோ நான் பேசிக்கொண்டு இருக்கிறேன், நான் பேசிக்கிட்டு இருக்கிறேன். ஓகேவா? இப்போ நான் என்ன பண்ணிட்டு இருக்கேன்? ஐ எம் ஸ்பீக்கிங் தமிழ். நான் தமிழ் பேசிக்கிட்டு இருக்கேன். இப்போ நான் என்ன பேசிட்டு இருக்கேன்? என்ன நீங்க பேசிட்டு இருக்கீங்க? தமிழ் பேசிட்டு இருக்கேன். ஐ எம் ஸ்பீக்கிங் தமிழ். நான் தமிழ் பேசிக்கிட்டு இருக்கேன். புரியுதா? நெக்ஸ்ட் பாஸ்ட் கண்டினியூஸ்னா என்ன? சப்ஜெக்ட் இருக்கோ, வாஸ் ஆர் வேர் இருக்கோ, பிளஸ் வாஸ் எதுக்கு? சிங்குலருக்கு, வேர் எதுக்கு? ப்ளூரலுக்கு, வி தே யூக்கலாம். அதோட V4 வர்ப், அதாவது வர்போட ஐஎன்ஜி சேர்த்து எழுதணும். எக்ஸாம்பிள் பார்ப்போமா? ஐ வாஸ் ஸ்பீக்கிங் அப்படின்னா என்ன அர்த்தம்? நான்
நான் பேசிக்கொண்டு இருந்தேன். எப்போ? இப்பயா? இல்லை, பேசிக்கொண்டு இருந்தேன், ஒரு பேசிட்டு இருந்தேன். தட் இஸ் இன் த பாஸ்ட். இப்போ நம்ம திடீர்னு நம்ம ஃப்ரெண்டு வந்தாங்க, அவங்கள பற்றி நம்ம பேசிகிட்டே இருக்கோம். அப்போ நம்ம என்ன சொல்லுவோம்? ஏய் வந்துட்டியாடா, உன்னை பற்றி தான் பேசிக்கிட்டு இருந்தேன். ஓகேவா? உன்னை பற்றி தான் பேசிக்கிட்டு இருந்தேன், உன்னை பற்றி தான் பேசி கொண்டு இருந்தேன். அப்படின்னா என்ன அர்த்தம்? நீ வர்றதுக்கு முன்னாடி உன்னை பற்றி தான் பேசி கொண்டு இருந்தேன். வந்துட்டியா? உன்னை பற்றி தான் பேசி கொண்டு இருந்தேன். புரியுதா? ஸோ இதான் பாஸ்ட். நான் பேசிக்கொண்டு இருந்தேன். ஃபியூச்சர்னா என்ன? நாளைய பற்றி சொல்கிறது இல்லையா? ஃபியூச்சர்னா என்ன? நாளைய பற்றி சொல்கிறது. எக்ஸாம்பிள் என்ன? சப்ஜெக்ட். ஃபியூச்சர்னாவே கண்டிப்பாக வில் இருக்கும். சப்ஜெக்ட் ப்ளஸ் வில் பி ப்ளஸ் V4 verb, அதாவது பேஸ் வர்போட ஐஎன்ஜி வந்து சேர்க்குறோம். ஓகேவா? என்னது? ஐ வில் பி ஸ்பீக்கிங் அப்படின்னா என்ன அர்த்தம்? நாளைக்கு நான் பேசுவேன், நாளைக்கு நான் பேசிக்கொண்டிருப்பேன், பேசிக்கொண்டு இருப்பேன். ஐ வில் பி ஸ்பீக்கிங், அதாவது நாளைக்கு இல்லை, ஐ வில் பி ஸ்பீக்கிங், நான் பேசிக்கொண்டிருப்பேன். என்ன சொல்லலாம்? நாளைக்கு டென்சஸ் பற்றி என்னோட கிளாஸில் பேசிக்கொண்டிருப்பேன் அப்படின்னா என்ன அர்த்தம்? நாளைக்கு டென்சஸ் பற்றி என்னோட கிளாஸில் பேசிக்கொண்டிருப்பேன். டுமாரோ ஐ வில் பி ஸ்பீக்கிங் அபவுட் டென்சஸ் இன் மை கிளாஸ். ஓகேவா? நாளைக்கு நான் கிளாஸ் எடுக்க போகிறேன். ஓகே, என்னோட காலேஜில் நான் ஒரு கிளாஸ் எடுக்க போகிறேன்னு வச்சுங்க. அதுக்கு நான் என்ன சொல்கிறேன்? நாளைக்கு நான் டென்சஸ் பற்றி தான் பேசிக்கிட்டு இருப்பேன். ஓகேவா? அப்புறம் என்ன அர்த்தம்? டென்சஸ் பற்றி கிளாஸ் எடுக்க போகிறேன்னு அர்த்தம். ஓகேவா? டுமாரோ ஐ வில் பி ஸ்பீக்கிங் அபவுட் டென்சஸ் இன் மை கிளாஸ். அண்டர்ஸ்டாண்ட் ஆச்சா? ஸோ ப்ரெசன்ட் கண்டினியூஸ்னா இப்போ ஒரு காரியம் நடந்துக்கிட்டே இருக்கிறத சொல்கிறது. பாஸ்ட் கண்டினியூஸ்னா கடந்த காலத்தில் ஒரு காரியம் நடந்திருக்கோம் இல்லையா, அதை பற்றி பேசிகிட்டே இருக்கிறது. ஃப்யூச்சரில் என்ன பண்ண போகிறோமோ அதை கண்டினியூஸாக சொல்கிறது. என்னது? பேசிக்கொண்டு இருந்தேன். என்னது? பேசிக்கொண்டு இருந்தேன். இப்போ ஃப்யூச்சரில் என்ன? பேசிக்கொண்டு இருப்பேன், பேசிக்கொண்டே இருப்பேன். புரியுதா? ஸோ இதுதான் வந்து கண்டினியூஸ் ஃபார்ம். நெக்ஸ்ட் மூணாவது பர்ஃபெக்ட். 6 பார்த்தோமா? இப்போ அடுத்த 3 பார்ப்போம். ப்ரெசன்ட் பர்ஃபெக்ட், பாஸ்ட் பர்ஃபெக்ட், அடுத்தது ஃபியூச்சர் பர்ஃபெக்ட். ப்ரெசன்ட் பர்ஃபெக்ட்னா என்ன? சப்ஜெக்ட் இருக்கும், ஹாவ் அல்லாட்டி ஹேஸ் போடணும். ஹாவ் எதுக்கு போடுவோம்? ஐ யூ வி தேக்கு போடுவோம். ஹேஸ் எதுக்கு போடுவோம்? ஹி ஷி இட்டுக்கு போடுவோம். ப்ளஸ் V3. பர்ஃபெக்ட் டென்ஸில் என்ன யூஸ் பண்ணோம்? V3. நம்ம ஆல்ரெடி படிச்சிருக்கோம் இல்லையா? V1 V2 V3 லாஸ்ட் கிளாஸில் சொன்னேன் இல்லையா? அது பார்த்துருக்கீங்களா? ஸோ அதில் V3 வந்து கொடுத்துருப்பேன், பார்த்துங்க. ஐ ஹாவ் ஸ்போக்கன். ஓகேவா? ஹாவ் ஐ இருக்கிறதுனால ஹாவ் யூஸ் பண்ணுறேன். V3 verb ஸ்பீக்குக்கு என்ன? ஸ்போக்கன். அப்படின்னா என்ன அர்த்தம்? நான் பேசி இருக்கிறேன் அப்படின்னு வந்து பாருங்க. பேசி இருக்கிறேன் அப்படின்னா என்ன அர்த்தம்? நான் பேசி இருக்கிறேன். ஓகேவா? அப்படி என்ன சொல்லலாம்? ஃபார் எக்ஸாம்பிள், ஒருத்தவங்க நம்மள்ட்ட கேட்குறாங்க, எனக்காக அவர்கிட்ட பேசுனீங்களா? என் வேலையை பற்றி கேட்டேன்னு, எனக்காக அவர்கிட்ட பேசியிருக்கீங்களா? எஸ், ஐ ஹாவ் ஸ்போக்கன் அபவுட் யூ. ஓகேவா? உன்னை பற்றி பேசியிருக்கேன். நான் கேட்குறேன் அவர்கிட்ட, எனக்காக பேசியிருக்கீங்களா? அவர்கிட்ட வேலை வேணும்னு கேட்டேன்னு அவர்கிட்ட சொல்லியிருக்கீங்களா? எஸ், ஐ ஹாவ் ஸ்போக்கன் ஃபார் யூ. நான் உனக்காக பேசியிருக்கேன். ஐ ஹாவ் ஸ்போக்கன் ஃபார் யூ. உனக்காக பேசியிருக்கேன் சொல்கிறோம் இல்லையா? ஸோ அதுதான் ஐ ஹாவ் ஸ்போக்கன். பேசி இருக்கேன், அவ்வளோதான். இருக்கேன், அந்த ஃபார்முலா ஞாபகம் வச்சுங்க. இருக்கேன் அப்படின்னு வந்தாவே நம்ம வந்து பர்ஃபெக்ட் டென்ஸ் வந்து யூஸ் பண்ணுறேன். பாஸ்ட்னா என்ன? சப்ஜெக்ட் ப்ளஸ் ஹேட் யூஸ் பண்ணோம் இல்லையா? ப்ளஸ் V3. ஐ ஹேட் ஸ்போக்கன் அப்படின்னா என்ன அர்த்தம்? இருக்கேன். அப்படின்னா இங்கே என்ன இருக்கும்? கண்டிப்பாக இருந்தேன். நான் பேசி இருந்தேன். இங்கே நான் பேசி இருக்கேன். இங்கே என்னது? நான் பேசி இருந்தேன் அப்படின்னு அர்த்தம். ஓகேவா? இப்போ ஒருத்தவங்க நம்மள்ட்ட கேட்குறாங்க, ஜாயின் பண்ண போறியே, சம்பளத்தை பற்றிலாம் பேசிட்டியா அப்படின்னு கேட்குறாங்க ஒருத்தவங்க நம்மக்கிட்ட வந்து. அதுக்கு நாம் என்ன அவங்கள்ட்ட ஆன்சர் பண்ணுறோம்? ஐ ஹேட் ஸ்போக்கன் டு தெம். ஓகே, ஆமாம், நான் இப்போ சொல்லிட்டேன், நான் அவங்கள்ட்ட பேசிட்டேன். ஐ ஹேட் ஸ்போக்கன் டு தெம் அபவுட் மை சேலரி. என் சம்பளத்தை பற்றி அவங்கக்கிட்ட பேசியிருந்தேன். ஆமாம். ஜாயின் பண்ண போறியே, சம்பளத்தை பற்றி பேசிட்டியா? ஆமாம், நான் பேசியிருந்தேன். என் சம்பளத்தை பற்றி அவங்கக்கிட்ட பேசியிருந்தேன். ஐ ஹேட் ஸ்போக்கன் அபவுட் மை சேலரி. என் சம்பளத்தை பற்றி பேசியிருந்தேன். புரியுதா? ஃபியூச்சர் டென்ஸ்ல என்ன வரும்? சப்ஜெக்ட் இருக்கும். கண்டிப்பாக ஃபியூச்சர்னாவே ஒரு வில்லு போட்டுருணும். வில்லு. பர்ஃபெக்ட் டென்ஸ்ன்றதுனால ஒரு ஹாவ் ப்ளஸ் என்னது? V3 verb போட போகிறோம். ஓகே, என்ன? ஐ வில் ஹாவ் ஸ்போக்கன் அப்படின்னா என்ன அர்த்தம்? நான்
ஐ வில் ஹவ் ஸ்போக்கன் என்ன அர்த்தம்? நான் பேசி இருப்பேன். இருக்கிறேன்னா என்னது? ப்ரெசண்ட்டு. இருந்தேன்னா பாஸ்ட்டு. ஃப்யூச்சர்னா என்ன? இருப்பேன் அப்படின்னு சொல்கிறேன். ஓகேவா? பேசி இருப்பேன். எக்ஸாம்பிள் என்ன சொல்லலாம்? இப்போ நம்ம ஏரியாவில் தண்ணி வரல. ஓகேவா? நம்ம என்ன சொல்கிறோம்? நாம் ஓகே நாளைக்கு வந்து ஒரு மினிஸ்டர் நம்ம ஏரியாவுக்கு வர போகிறாரு. அப்போ என்ன சொல்கிறேன் நான்? அவர் எங்கள்கிட்ட வந்து சொல்கிறாங்க, மேடம் நம்ம ஏரியாவில் தண்ணி வரல, நாளைக்கு மினிஸ்டர் வராங்களே, அவங்கள்ட்ட சொல்லிடுறீங்களா? ஐ வில் ஹாவ் ஸ்போக்கன். அப்படின்னா என்ன அர்த்தம்? நாளைக்கு இந்நேரத்தில் நான் மினிஸ்டர்கிட்ட இதை பற்றி பேசுகிறேன் அப்படின்னு சொல்கிறேன்னு வச்சுக்கோ. நாளைக்கு இந்நேரத்தில் நான் மினிஸ்டர் கிட்ட இந்த விஷயத்தை பற்றி பேசி இருப்பேன். ஓகேவா? நான் இந்த நேரத்தில் நாளைக்கு இந்த நேரத்தில் நான் மினிஸ்டர் கிட்ட இந்த விஷயத்தை பற்றி பேசியிருப்பேன். At this time tomorrow, I will have spoken to the minister regarding this issue. அப்படின்னா என்ன அர்த்தம்? தண்ணி வரலையா, நாளைக்கு இந்நேரத்துலலாம் நான் இந்த இஷ்யூவை பற்றி மினிஸ்டர் கிட்ட பேசியிருப்பேன். ஐ வில் ஹாவ் ஸ்போக்கன் அபவுட் திஸ் இஷ்யூ டு த மினிஸ்டர். ஓகேவா? நான் இந்நேரத்தில் அந்த இஷ்யூவை பற்றி மினிஸ்டர் கிட்ட பேசியிருப்பேன். ஓகேவா? புரியுதா? வில் ஹாவ் ஸ்போக்கன், நான் பேசி இருப்பேன். இதுதான் வித்தியாசம். அண்டர்ஸ்டாண்ட் ஆச்சா? பர்ஃபெக்ட் டென்ஸ்னா do you get me? நான் என்ன சொல்கிறேன்ற பாயிண்ட் கெட் ஆச்சா? கிளியர் ஆச்சா? ஓகே, ஒன்றும் இல்லை, ஜஸ்ட் பார்த்துங்க. இருக்கிற அப்படின்னா ப்ரெசன்ட் பர்ஃபெக்ட். பாஸ்ட் பர்ஃபெக்ட் டென்ஸ்னா பாஸ்ட் பர்ஃபெக்ட் டென்ஸ்னா என்ன? இருந்தேன். ஃபியூச்சர் பர்ஃபெக்ட் டென்ஸ்னா என்னன்னா இருப்பேன். ஓகே, நெக்ஸ்ட். இட் இஸ் அ பர்ஃபெக்ட் கண்டினியூஸ். பர்ஃபெக்ட் கண்டினியூஸ்னா என்ன? அடுத்தது ஓகே, மொத்தம் இது வரைக்கும் என்னென்ன பார்த்தோம்? 3 3 6 அப்புறம் 3 9 பார்த்தாச்சா? இப்போ லாஸ்ட் 3 பார்க்க போகிறோம். தட் இஸ் அ பர்ஃபெக்ட் கண்டினியூஸ்னா என்ன அப்படின்றத பார்க்கலாம். பர்ஃபெக்ட் கண்டினியூஸ்னா என்ன? ஃபஸ்ட்டு வந்து ப்ரெசன்ட் பர்ஃபெக்ட் கண்டினியூஸ். சப்ஜெக்ட் இருக்கும், ஹாவ் ஆர் ஹேஸ் பீன் ப்ளஸ் V4 verb. அதாவது என்னென்னா பேஸ் வெர்போட ஒரு ஐஎன்ஜி வந்து சேர்க்குறோம். V4 verbனா என்ன? பேஸ் வெர்போட ஒரு ஐஎன்ஜி சேர்க்குறோம். எக்ஸாம்பிள் பாருங்கள். ஐ ஹாவ் பீன் ஸ்பீக்கிங். ஓகேவா? அப்படின்னா என்ன அர்த்தம்? நான் பேசிக்கொண்டே இருக்கிறேன். நடந்துக்கிட்டே இருக்க அந்த காரியம். பேசிக்கொண்டே இருக்கிறேன். ஐ ஹாவ் பீன் ஸ்பீக்கிங் ஃபார் 3 hours. அப்படின்னா என்ன அர்த்தம்? நான் 3 மணி நேரமாக பேசிக்கிட்டே இருக்கேன் அப்படின்னு அர்த்தம். அப்படின்னா என்ன அர்த்தம்? இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ மணி 12ன்னு வச்சுங்க. 9 மணிக்கு பேச ஆரம்பித்தேன். அப்போ 9 மணிலேருந்து இப்போ வரைக்கும் என்ன பண்ணியிருக்கேன்? நான் பேசிக்கிட்டே இருக்கேன். ஐ ஹாவ் பீன் ஸ்பீக்கிங் ஃபார் 3 hours. அப்படின்னா என்ன அர்த்தம்? பாஸ்டில் தொடங்கிட்டு ப்ரெசண்ட்லேயும் என்னது? அந்த விஷயம் நடந்துக்கிட்டே இருக்குது. பாஸ்டில் தொடங்கிட்டு ப்ரெசண்ட்டில் அந்த விஷயம் நடந்துக்கிட்டே இருக்குது. இப்போ வீட்டுக்கு வராரு அவங்க அப்பா, கேட்குறாரு அவங்க ஒய்ஃப் கிட்ட, பையன் என்ன பண்ணிகிட்ருக்கான்? அவன் காலம்பரிலேருந்து டிவி பார்த்துட்ருக்கான். 3 மணி நேரமாக டிவி பார்த்துட்ருக்கான். அப்படின்னா என்ன அர்த்தம்? ஹீ ஹாஸ் பீன் வாட்சிங் டிவி ஃபார் 3 hours. அவன் 3 மணி நேரமாக பார்த்துக்கிட்டே இருக்கான். அப்படின்னு அர்த்தம்? அவர் வரத்துக்கு முன்னாடியும் பார்த்துக்கிட்டு இருக்கான், இப்போ வரைக்கும் அவன் பார்த்துக்கிட்டே இருக்கான். ஸோ ஐ ஹாவ் பீன் ஸ்பீக்கிங், நான் பேசிக்கொண்டே இருக்கிறேன். புரியுதா? ஸோ பேசிக்கொண்டே இருக்கிறேன். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா பாஸ்ட் பர்ஃபெக்ட் கண்டினியூஸ். ஓகே, பாஸ்ட் பர்ஃபெக்ட் கண்டினியூஸ் அப்படின்னா என்னன்னு பார்ப்போம். சப்ஜெக்ட் இருக்கும், அது கூட ஒரு ஹேட் பீன் அப்படின்னு யூஸ் பண்ணுவோம். பாஸ்ட் இல்லையா? ஸோ அதனால ஹேட் பீன் ப்ளஸ் V4 வேர்ப்னா என்ன? ஒரு பேஸ் வேர்பு, அது கூட ஒரு ஐஎன்ஜி வந்து நம்ம ஆட் பண்ண போகிறோம். ஓகே, எக்ஸாம்பிள் பாருங்கள். ஐ ஹேட் பீன் ஸ்பீக்கிங். அப்படின்னா என்ன அர்த்தம்? நான் பேசிக்கொண்டே இருந்தேன். அப்படின்னா என்ன அர்த்தம்? ஓகே, அப்படின்னா என்னன்னு பார்ப்போம். பாஸ்ட் பர்ஃபெக்ட் டென்ஸ்னா என்னன்னா முடிஞ்சு போனது. அதாவது ஒரு காரியம் பாஸ்டில் தொடங்கி பாஸ்ட்லேயே முடிஞ்சிட்டு அதை பற்றி இப்போ பேசிகிட்டு இருக்கோம். ஓகேவா? ஒரு காரியம் பாஸ்ட்லேயே தொடங்கி பாஸ்ட்லேயே நடந்துக்கிட்டு இருந்துச்சு. பாஸ்டில் தொடங்குச்சு, பாஸ்டில் கொஞ்ச நாள் நடந்துக்கிட்டு இருந்துச்சு, பாஸ்ட்லேயே முடிஞ்சிச்சு. இப்போ வந்து அதை பற்றி சொல்லிகிட்டு இருக்கோம். புரியுதா? ஸோ அதுதான் வந்துட்டு பாஸ்ட் பர்ஃபெக்ட் டென்ஸ். எக்ஸாம்பிள் நான் என்ன சொல்கிறேன்? இப்போ வந்து நான் ஹலோ எஃப்எம்மில் ஜாயின் பண்ணியிருக்கேன்னு வச்சுங்க. வேலைக்கு ஜாயின் பண்ணியிருக்கேன். இதுக்கு முன்னாடி நான் எங்கே இருந்தேன்னா சூரியன் எஃப்எம்மில் பேசிகிட்டு இருந்தேன். அதாவது சூரியன் எஃப்எம்ல ப்ரோக்ராம் பண்ணிட்டு இருந்தேன் அப்படின்னு வச்சுங்க. ஸோ என்ன பண்ணிட்டு இருக்கேன்? இப்போ எங்கே இருக்கேன்? நான் ஹலோ எஃப்எம்ல ஜாயின் பண்ணியிருக்கேன். இதுக்கு முன்னாடி எங்கே இருந்தேன்? சூரியன் எஃப்எம்ல ப்ரோக்ராம் பண்ணிட்டு இருந்தேன். தட் இஸ் பேசிக்கிட்டு இருந்தேன்.
ஓகேவா? அப்போனா என்ன அர்த்தம்? சூரியன் எஃப்எம்ல முன்னாடி நான் பேசிக்கிட்டே இருந்தேன், ஆனால் இப்போ எங்கே இருக்கேன்? ஹலோ எஃப்எம்ல வேலை செய்கிறேன். புரியுதா? ஐ ஹேட் பீன் ஸ்பீக்கிங் இன் சூரியன் எஃப்எம். சூரியன் எஃப்எம்ல நான் பேசிகிட்டு இருந்தேன் பிஃபோர் ஐ ஜாயின்ட் ஹலோ எஃப்எம். ஹலோ எஃப்எம்ல ஜாயின் பண்ணுறதுக்கு முன்னாடி. இப்போ நான் இங்கே வேலை செஞ்சிட்ருக்கேன் ஹலோ எஃப்எம்ல. ஆனால் எங்கே பேசிகிட்டு இருந்தேன்? சூரியன் எஃப்எம்ல நான் பேசிகிட்டு இருந்தேன். எப்போ? ஒரு காலத்தில் ஜாயின் பண்ணி கொஞ்ச நாள் பேசிக்கிட்டே இருந்தேன். அப்புறம் அந்த வேலையை விட்டுட்டேன். இப்போ ஹலோ எஃப்எம்ல ஜாயின் பண்ணிட்டேன். புரியுதா? I had been speaking in Suryan FM before I joined Hello FM. நான் Hello FMல ஜாயின் செய்வதற்கு முன்னாடி சூரியன் எஃப்எம்ல பேசிக்கொண்டு இருந்தேன். அப்போ அதில் ப்ரோக்ராம் பண்ணிட்டு இருந்தேன். இப்போ எங்கே இருக்கேன்? ஹலோ எஃப்எம்ல இருக்கேன். புரியுதா? பாஸ்டில் ஒரு காரியம் தொடங்கிட்டு பாஸ்ட்லேயே முடிஞ்சிச்சு. இப்போ என்னது? இப்போ அதை பற்றி சொல்லிக்கிட்டு இருக்கேன். அண்டர்ஸ்டாண்ட் ஆச்சா? இதான் பாஸ்ட் பர்ஃபெக்ட் கண்டினியூஸ். அடுத்தது ஃபியூச்சர் பர்ஃபெக்ட் கண்டினியூஸ்னா என்னன்னு பார்ப்போம். சப்ஜெக்ட் இருக்கும், will have been. கண்டிப்பா ஃபியூச்சர்னாவே will இருக்கும் இல்லையா? have been plus base verb ஓட ஒரு ing ஆட் பண்ணணும். அப்படின்னா என்ன அர்த்தம்? I will have been speaking அப்படின்னா நான் பேசிக்கொண்டே இருப்பேன். ஓகேவா? நான் பேசிக்கொண்டே இருப்பேன் அப்படின்னு அர்த்தம். எக்ஸாம்பிள் என்ன சொல்லலாம்? அடுத்த வருஷம் நான் 10 வருஷமா பிரெஞ்சு பேசிக்கிட்டு இருப்பேன். அடுத்த வருஷம் நான் 10 வருஷமா பிரெஞ்சு பேசிக்கிட்டு இருப்பேன் அப்படின்னா என்ன அர்த்தம்? பாஸ்ட்லயோ இல்லை இன்னைக்கோ, நேத்தோ இல்லை இன்னைக்கோ ஒரு விஷயம் தொடங்கிட்டு அது முடியல, வருங்காலத்தில் முடிய போகுது, ஏதோ ஒரு நாளில் முடிய போகுது, அந்த பர்டிகுலர் பாயிண்ட் ஆஃப் டைமில் முடிய போகுது. என்னது? அடுத்த வருஷம் அப்போனா அடுத்த வருஷம் நான் 10 வருஷமா பிரெஞ்சு பேசிக்கிட்டு இருக்கேன், பிரெஞ்சு பேசிகிட்டு இருப்பேன் அப்படின்னு அர்த்தம். இப்போ பிரெஞ்சு பேசிக்கொண்டே இருப்பேன். அடுத்த வருஷம் அப்போ அடுத்த வருஷம் தான் 10வது வருஷம். இப்போ இது 9வது வருஷம். இதுக்கு முன்னாடியே நான் பிரெஞ்சு பேச ஆரம்பிச்சிட்டேன் இல்லையா? அது இன்னும் அந்த காரியம் முடியலை, அடுத்த வருஷம் தான் முடிய போகுது. ஸோ நெக்ஸ்ட் இயர் ஐ வில் ஹாவ் பீன் ஸ்பீக்கிங் ஃப்ரெஞ்ச் ஃபார் 10 years. புரியுதா? நெக்ஸ்ட் இயர் ஐ வில் ஹாவ் பீன் ஸ்பீக்கிங் ஃப்ரெஞ்ச் ஃபார் 10 years. அடுத்த வருஷம் நான் பிரெஞ்சு பேசி 10 வருஷம் பேசிக்கொண்டே இருப்பேன் அப்படின்னு அர்த்தம். புரியுதா? அடுத்த வருஷம் என்ன சொல்லலாம்? அடுத்த வருஷம் 10 வருஷம் ஆகும் எங்களுக்கு கல்யாண நாள் ஆகி. அப்போ ஃப்யூச்சரை பற்றி சொல்கிறது. ஐ வில் ஹாவ் பீன் ஸ்பீக்கிங், நான் பேசிக்கொண்டே இருப்பேன் சொல்கிறோம் இல்லையா? அடுத்த வருஷம் நான் 10 வருஷமாக ஃப்ரெஞ்சு பேசிக்கிட்டே இருப்பேன். அப்போ அடுத்த வருஷம் தான் 10வது வருஷம். இப்போ என்னது? 9வது வருஷம். இதுக்கு முன்னாடியே நடந்துட்டு, 8 வருஷத்துக்கு முன்னாடியே நடந்துட்டு. ஓகே, அண்டர்ஸ்டாண்ட் ஆச்சா? ஸோ இதுலேயோ கொண்டேன்னு வந்தாலே தெரியும் கண்டினியூஸ் டென்ஸ்னு அர்த்தம். இது எப்போவுமே இந்த பர்ஃபெக்ட் கண்டினியூஸ் டென்ஸ்லாம் 2 சென்டென்ஸோட வரும். ஒரு முன்னாடி பின்னாடி கூற்றோட வரும். ஒரு முற்றுப்பெறும் ஒரு என்ன சொல்கிறது, ஃப்ரண்ட்டில் ஒரு ஏதோ ஒரு ரீசன் சொல்லி வரா மாதிரி இருக்கும். ஸோ அதுதான் பர்ஃபெக்ட் கண்டினியூஸ். அண்டர்ஸ்டாண்ட் ஆச்சா? ஸோ இதை பற்றி டீட்டெயிலாக நம்ம ஒவ்வொரு ஆக மொத்தம் 12 டென்சஸ் இது வரைக்கும் பார்த்துட்டோம், ரைட்? ஸோ அது ஒவ்வொரு டென்சஸாக நம்ம கிளியராக நம்ம அடுத்தடுத்த வீடியோஸில் பார்க்கலாம். இப்போ பாருங்கள், தோனி கிரிக்கெட் விளையாடி கொண்டு இருக்கிறார் அப்படின்னா என்ன அர்த்தம் இங்கிலீஷில்? தோனி இஸ் பிளேயிங் கிரிக்கெட். ஓகே, ஸோ உங்களுக்கு புரிஞ்சிருக்கோன்னு நினைக்கிறேன் இது வரைக்கும் பார்த்ததில். ஸோ இது என்ன டென்ஸ் அப்படின்றத கமெண்ட் செக்ஷனில் நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள். ஓகே, ஸோ எண்ட் ஆஃப் த வீடியோ வந்தாச்சு. தேங்க்யூ. கிளியராக இருந்துச்சா? புரிஞ்சுதா? நான் சொல்ல வர பாயிண்ட் எல்லாம் கிளியராக இருந்துச்சா? ஈஸியாக தானே இருந்துச்சு. ஸோ கஷ்டமாக இருக்குன்னு நினச்சி பயப்பட வேணாம். நான் இன்னும் கொஞ்சம் கிளியராக ஒவ்வொரு டாப்பிக்குக்கும் கிளியராக நம்ம அடுத்தடுத்த வீடியோவில் என்னென்ன அப்படின்றத நம்ம பேசிக்காக பார்ப்போம். புரியுதா? ஓகே, தேங்க்ஸ் ஃபார் லிசனிங். பபாய்.